என்னை பொறுத்தவரை விஜய் அவர் பிரச்சாரத்திற்கு முறையாக அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன். நான் இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகனாக அனுமதி கொடுக்கணும். விஜய்க்கு கூட்டம் சேர்றாங்க, கூட்டம் சேரல, எப்படி இருந்தாலும் கூட காவல்துறை எண்ணிக்கை அதிகப்படுத்தணும். இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. இல்ல உங்களுக்கு கூட்டம் சேருது, நாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், அதெல்லாம் அரசியல் ஏத்துக்க முடியாதுங்க. தேர்தல் களம் என்று வந்த பிறகு எல்லா தலைவர்களுக்கும் நீங்க முறையாக அனுமதி கொடுத்து முறையாக அந்தந்த கூட்டத்திற்கு ஏற்ப ஒரு ஸ்கேல் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் நீங்க போடுங்க. ஏன்னா இதுதான் பப்ளிக்கு செக்யூரிட்டி மட்டும் இல்ல, பப்ளிக் ரிஸ்க் ஏதாச்சும் இருந்தா கூட அதை அவாய்ட் பண்றக்கா. இரவு நேரத்தில், பகல் நேரத்தில் ஓப்பன் ட்ரெயின், சில இடத்துல ட்ரைனேஜ் ஓப்பனா இருக்கும், யாரும் விழுந்து விடக்கூடாது. அதனால் இல்ல உங்களுக்கு கூட்டம் அதிகமாக சேரும், நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் சொன்னாங்கன்னா அந்த கருத்து ஜனநாயகத்தில் ஏற்புடையது கிடையாது. நீங்க ஸ்கேல் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் அதிகப்படுத்தி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தலைவர்களுக்கு பேசுவதற்கு அந்த கேப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அதனால இந்த விஷயத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழகத்தில் அனுமதி கோரும் பொழுது அதை எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். கொடுக்கலனா இன்னைக்கு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் ஆணையம் நடுநிலைமையா இருக்கா? இன்னுமே தமிழகத்தினுடைய அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோல் இருக்காங்களா? இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்ட்ரோல் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை பல இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தேர்தல் ஆணையம் நடுநிலையாக இருப்பது மட்டுமல்ல, நடுநிலையாக இருப்பதை நாம் பார்க்க வேண்டும். அது எல்லா தலைவர்களுக்கும் இது பொருந்தும் என்பது என்னுடைய கருத்து.